கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட சென்னை வந்தடைந்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அமைச்சர் தங்கம் தென்னரசு, எம்பிக்கள் TR பாலு மற்றும் கனிமொழி வரவேற்பு. அரசியலிலும் இலக்கியத்திலும் மிக உயர்ந்த ஆளுமையாக கருணாநிதி விளங்கியதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்து கடிதம் அனுப்பிய பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 16,500 கன அடியாக குறைந்தது. நீர்மட்டம் 120 அடியில் நீடிக்கும் நிலையில் அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றம். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதாக அண்ணாமலை கூறியவுடன் ஆளுநர் தேநீர் விருந்தில் முதல்வர் பங்கேற்றதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுக, பாஜக இடையே ரகசிய உறவு உள்ளது என தொடர்ந்து தான் கூறி வந்தது தற்போது வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாகவும் பேட்டி. இப்படி ரகசிய உருவக்கின்ற இருப்பாருங்க திரு அண்ணாமலை சொல்றாரு. அவரு 100 ரூபா நாணயம், திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா 100 ரூபா நாணயம் வெளியிட்ட பொழுது நான் கலந்துக்கிறேன், அதுல நீங்க போய் இதுல கலந்துக்கிற அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இதிலிருந்து வெளிப்படையா தெரியுது அவருடைய உறவை வெட்ட வெளிச்சமாக்கப்படுது. கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழாவிற்கு ராகுல் காந்தி அழைக்கப்படாதது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. நினைவு நாணயத்தில் ஹிந்தியில் கருணாநிதி பெயர் இடம்பெற்றதை முதலமைச்சர் எதிர்க்கவில்லை என்றும் விமர்சனம். வெளிநாடுகளில் இருந்து தமிழகம் வருவோரிடம் குரங்கம்மை பாதிப்பு இருக்கிறதா என விமான நிலையங்களில் ஆய்வு செய்யப்படுவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கவும் ஏற்பாடு என பேட்டி. ஃபேக் ஐடி மூலம் வருண்குமார் IPS குறித்து சமூக வலைதளத்தில் தவறான கருத்துகள் தெரிவிப்பவர்களுக்கு தாம் எப்படி பொறுப்பாக முடியும் என சீமான் கேள்வி. தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஃபேக் ஐடிகள் செயல்படுவதாகவும் பேட்டி. நீங்களே தவறான ஒரு ஃபேக் ஐடிம்பாங்கல்ல, அதை ஒன்று உருவாக்கிக்கிட்டு நீங்களே திட்டிக்கிட்டு என் பேர்லேயே அறிக்கை வரும் பார்த்துருக்கீங்களா. முன்னாடிலாம் என் படத்தை போட்டு என்னை மாதிரியே எழுதிட்டு இருக்கிறதா இருக்கு. அதெல்லாம் நீங்களா உருவாக்கிக்கிறது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வேற்றுமத வழிபாட்டு தலம், மருத்துவமனை, கல்வி நிறுவனங்கள் அருகே சிலைகளை நிறுவக்கூடாது என தமிழக DGP அறிவுறுத்தல். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் கொண்டு சிலைகள் தயாரிக்கக்கூடாது என்றும் சுற்றறிக்கை. நிதி நிறுவன மோசடி தொடர்பாக தேவநாதன் தொடர்புடைய இடங்கள் உட்பட சென்னையில் 12 இடங்களில் சோதனை நடத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் 4 லட்சம் ரூபாய் ரொக்கம், 2 கார்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து நிதி நிறுவனத்திற்கு சீல் வைத்ததாக தகவல். உடுமலை திருமூர்த்தி அணையில் இருந்து 2ஆம் மண்டல பாசனத்திற்கான தண்ணீரை திறந்து வைத்தார் அமைச்சர் சாமிநாதன். இன்று முதல் 120 நாட்களுக்கு உரிய இடைவெளியில் தண்ணீர் திறக்க நடவடிக்கை. 20 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி தராமல் யுவன் சங்கர் ராஜா வீட்டை காலி செய்ய முயற்சிப்பதாக வீட்டு உரிமையாளர் புகார் அளித்த விவகாரம். நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் புகார் எழுப்பியதாக கூறி வீட்டு உரிமையாளரிடம் 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு யுவன் வக்கீல் நோட்டீஸ். தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக செங்கல்பட்டில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு தற்காலிகமாக இயக்கப்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இனி வழக்கம் போல் சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படும் என ரயில்வே அதிகாரிகள் தகவல். பொதுத்துறை மற்றும் ஊரக வங்கிகளின் தலைவர்களுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை ஆலோசனை. நிதி சார்ந்த அரசு திட்டங்களின் செயல்பாடுகள், டிஜிட்டல் பரிவர்த்தனை, சைபர் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக தகவல். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வரிடம் 3ஆம் நாளாக CBI விசாரணை.
சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படும் கருத்தரங்கு அறைக்கு அருகே உள்ள அறைகளை அவசரமாக புதுப்பிக்க உத்தரவிட்டது குறித்து விசாரிக்கப்பட்டதாக தகவல். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்கும் உச்சநீதிமன்றம். தலைமை நீதிபதி சந்திரசூட், நீதிபதிகள் பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் கொண்ட அமர்வில் ஆகஸ்ட் 20 விசாரணை. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட முடிவு. 10 சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஆதரவளிக்கவும் பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல். 6 எம்எல்ஏக்களுடன் டெல்லியில் முகாமிட்டுள்ள ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன் பாஜகவில் இணைய உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் தனிப்பட்ட வேலைகளுக்காக டெல்லி வந்ததாக விளக்கம். பெங்களூருவில் போக்குவரத்துக்கு இடையூறாக சாலையில் பீலிங் செய்த இளைஞர்கள். 2 இருசக்கர வாகனங்களை கைப்பற்றி மேம்பாலத்தில் இருந்து தூக்கி வீசிய மக்கள். தாய்லாந்து பிரதமராக தேர்வான ஷினவத்ராவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இந்தியா தாய்லாந்து உறவை மேலும் வலுவாக்கும் வகையில் இணைந்து பணியாற்றுவதை எதிர்நோக்கியுள்ளதாக கருத்து. நடிகர் மோகன்லால் உடல்நலக்குறைவு காரணமாக கொச்சியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதி. காய்ச்சல், மூச்சு திணறல் மற்றும் தசைவலிக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல்.